कल्पितं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्विजातम्। श्री गुरुभ्यो नमः। कार्पण्य दोषोपहत स्वभावः पृच्छामि त्वां धर्म सम्मूढचेताः यच्छ्रेयस्यां निश्चितं ब्रूहि तन्मे शिष्यस्तेहं शाधिमां त्वां प्रपन्नम्. ஏழாவது ஸ்லோகம் இரண்டாவது அத்தியாயத்துல இதுல சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம் என்ற நாலாவது பாதத்துக்கு வியாக்கியானம் பண்றார். சிஷ்யஸ்தேகம் அர்ஜுனன் சொல்றார் இல்லையா, ஏன் அப்படி சொல்றான் என்றது ஒரு கேள்விக்கு பதிலாக வியாக்கியானம் பண்றார். நனு துவம் மம சகா நது சிஷ்ய அதஹ ஆஹ சிஷ்யஸ்தேகம் இது. பகவான் இப்படி யோசிக்கலாம் இல்லையா, நான் உன்னுடைய நண்பனாக இங்க வந்திருக்கேன், சுகிருத்தாக வந்திருக்கேன், சிஷ்யனா நீ என்னுடைய சிஷ்யன் எப்படி சொல்ல முடியும்? சிஷ்யனுக்கு தானே உபதேசம் பண்ணணும், நீ என்னுடைய சிஷ்யன் இல்லையே, எப்படி உபதேசம் பண்ண முடியும் என்ற ஒரு சந்தேகம் வரப்படாது என்றதுக்காக அர்ஜுனன் சொல்றான் சிஷ்யஸ்தேகம். ஒரு திருஷ்டியில பார்த்தால் சுகிருத்தா இருந்தாலும் இன்னொரு திருஷ்டியில பார்த்தால் சிஷ்யனாகவும் இருக்க முடியும். त्वदनुशासन योग्यत्वाद अहम तव शिष्यः एव भवामि न सखा न्यूनज्ञानत्वाद. சிஷ்யன்னா யாரு? அனுசாசன யோக்கியா, உபதேசம் பண்றதுக்கு உபதேசம் ஸ்ரவிக்கிறதுக்கு யோகியனாக இருக்கிறவன் அவன் தான் சிஷ்யன். எல்லோரையும் போய் உபதேசம் பண்ணக்கூடாது. உபதேசம் பண்ண வேண்டிய இடத்துல தான் பண்ணணும். இல்லாம பண்ணினா அது உபயோகம் இல்லாது, லோகத்துல வியர்த்தமா போயிடும், பண்ணக்கூடாது. துவத் அனுசாசன யோக்கியா, நம்ம இன்னொருத்தருக்கு உபதேசம் பண்றதா இருந்தா நம்மளுடைய உபதேசத்தை சிரவிக்கிறதுக்கு சன்னத்தனா இருந்தா தான் உபதேசம் பண்ணலாம், இல்லைன்னா பண்ணக்கூடாது இல்லையா. இங்க அர்ஜுனன் பகவானுடைய உபதேசத்தை சிரவிக்கிறதுக்கு கேட்டு அது தன்னுடைய வாழ்க்கையில அது அனுஷ்டிக்கிறதுக்கு தயாரா இருக்கான். அதனால சிஷ்யன்னு சொல்லலாம். துவத் அனுசாசன யோக்கியத்வாத் அகம் தவ சிஷ்ய ஏவ பவாமி ந சகா. சகான்னு சொல்லவே முடியாது, ஏன்னா நியூன ஞானத்துவா, ஞானம் சமானமா இல்லையே. ஞானத்துல சமானத்துவம் இருந்தா தான் சகான்னு சொல்ல முடியும். லோகத்துல அப்படிதான் விவகாரம். அது ஒரு சில ஞானத்துல சமானத்துவத்தை வச்சுட்டு பேச்சு இருக்கு சொல்லலாம். ஞானம் என்றது பல விஷயத்துல வரலாம் இல்லையா. அதனால சகான்னு சொல்றதா இருந்தால் ஏதாவது ஒரு ஞானத்துல அந்த கான்டெக்ட்ல இருக்கணும். அது அந்த ஞானம் ஒரே மாதிரி இருக்கு, சாமர்த்தியம் ஒரே மாதிரி இருக்கு, அப்படி இருந்தா தான் சகான்னு சொல்ல முடியும். அதுதான் விவகாரம். அதனால நியூன ஞானத்துவாத் சகா நபவாமி, அர்ஜுனன் சொல்ற மாதிரி. அதஹ துவாம் பிரபன்னம் சரணாகதம் மாம் ஷாதி. ஷாதி ஷாதி மாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிக்ஷயா அர்த்தம், கருணையா, நது ஆசிஷ்யத்துவ சங்கையா உபேட்சணீய அகம் இத்தியர்த்தா. அசிஷ்யத்துவ சங்கையா உபேட்சணீய அகம் ந இத்தியர்த்தா. சிஷ்யன் இல்லையே, அதனால இவனுக்கிட்ட ஒன்னும் சொல்ல வேண்டாம், அப்படி உபேட்சை பண்ணக்கூடாது. இதனால என்ன வந்துருத்துனால் ஒரு சூச்சனை கிடக்கிறது. ஏதேன தத்விஜானார்த்தம் ச குருமேவாதிகச்சேத் சமித் பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். இப்படி உபனிஷத் வாக்கியங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா. பிருகுரு வை வாருணி வருணம் பிதரம் உபசசார அதீஹி பகவோ பிரம்மேதி இத்தியாதி குருபசக்தி பிரதிபாதக ஸ்ருத்தியர்த்தோ தரிசிதா சூச்சிதான்னு அர்த்தம். ஒரு குருவே சரணாகதி பண்ணி அங்க போய் வித்தியை கத்துக்கணும் என்ற ஒரு உபதேசம் இருக்கு. சிஷ்யனாக இருக்கணும், இல்லைன்னா இந்த உபதேசத்தை வாங்கிக்க முடியாது என்றது ஸ்ருதியிலிருந்து தெரிகிறது. அதுக்கு அதிகாரிக்கு தேவையான ஒரு விசேஷனம் அது சூச்சனம் பண்ணப்பட்டிருக்குன்னு அர்த்தம். நனு ஸ்வயமேவ துவம் ஸ்ரேயோ விசாரய ஸ்ருத சம்பன்ன அசி கிம் பரசிஷ்யத்வேன இத்யத ஆஹ யத் ஸ்ரேயः பிராப்தம் சத் யத் ஸ்ரேயஸ்யான் நிச்சிதம் ப்ரூஹி தன்மே என்றத மூணாம் பாதத்துக்கு இப்போ வியாக்கியானம் ஆரம்பிக்கிறார். அதுக்கு என்ன கேள்வி? ஒவ்வொரு பாதத்துக்கும் வியாக்கியானம் பண்றதுன்னா ஒரு கேள்விக்கு பதிலாக சொல்றது இல்லையா. நனு ஸ்வயமேவத்துவம் ஸ்ரேயோ விசாரையா, உன்னுடைய ஸ்ரேயஸ் என்ன என்றது நீ சுயமே யோசிச்சு பாரு. ஸ்ருத சம்பன்ன அசி, உனக்கும் இது யோசிக்கிறதுக்கு தேவையான தர்ம விஜானம் தர்மசாஸ்திர ஜானம் எல்லாம் இருக்கு.
ஸ்ருத சம்பன்னா அசி, ஒண்ணுமே படிக்காதவன், மூடன் இல்ல நீ. அதனால சுயமே யோசிக்கலாம் இல்லையா? கிம் பரசிஷ்யத்துவேனா, இன்னொருத்தருக்கு சிஷ்யனாக இருக்கணும் எதுக்கு? இத்தியதா ஆஹா, இப்படி ஒரு சங்கை வரப்படாது என்றதுக்காக சொல்றார். யத் ஸ்ரேயஸ்யாம் நிச்சிதம் ப்ரூஹி தன்மே என்ற அந்த இது ஸ்லோகத்தினுடைய பாதம். எது ஸ்ரேயா பிராப்தம் சத், ஸ்ரேயா அதுக்கு வியாக்கியானம், பிராப்தம் சத் கர்த்திரு மம சோகம் அபனுத்யாத் அபனுதேத் நிவாரயேத் தன் ந பஷ்யாமி. எந்த ஒரு ஸ்ரேயஸ், அது ஸ்ரேயஸ்னா எப்ப சொல்ல முடியும்? அது கிடைச்சாச்சுன்னா சோகத்துக்கு நாசம் வரணும். எது பிராப்தம் சத் மம சோகம் அபனுத்யாத், கர்த்திரு என்னுடைய சோகத்தை இல்லாம பண்ணணும். அப்பேற்பட்ட ஏதோ ஒரு பலம், அது அந்த பலத்தை அடையிறதுக்கு எது சாதனமோ, இது சாதனமா அது சாதனமா, யுத்தம் பண்றது அதுக்கு சாதனமா, யுத்தம் பண்ணாம இருக்கிறது சாதனமா என்றது என்னால யோசிக்க முடியல. அதான் எழுதுறார். ஸ்ரேயா பிராப்தம் சத் கர்த்திரு மம சோகம் அபனுத்யாத் அபனுதேத் விநாசயேத் நிவாரயேத் தது நபஷ்யாமி. அது எது என்றது நான் பார்க்க முடியல, என்னால எனக்கு தெரிஞ்சுக்க முடியல, நிச்சயிக்க முடியல. கி யஸ்மாத் அஸ்மாத் மாம் ஷாதி இது சோஹம் பகவத் சோச்சாமி தம் மா பகவான் சோகஸ்ய பாரம் தாரயது இது ஸ்ருத்யர்த்தோ தரிசிதः. சோஹம் பகவத் சோச்சாமி தம் மா பகவான் சோகஸ்ய பாரம் தாரயது சாந்தோக்கியத்தில் வருது. அதனால சிஷ்யன் போய் கேட்கணும், இது சோகம் பகவத் சோச்சாமி, எனக்கு சோகம் இருக்கு தெரிவிக்கணும். தம் மா பகவான் சோகஸ்ய பாரம் தாரயது இது ஸ்ருத்யர்த்தோ தரிசிதः. शोकापनोदे को दोषः इत्याशङ्क्याः तद्विशेषणमाह इन्द्रियाणाम् उच्छोषणमिति न हि प्रपश्यामि ममापनुद्यात् यच्छोकम् उच्छोषणमिन्द्रियाणाम् न हि प्रपश्यामि ममापनुद्यात् यत् शोकम् उच्छोषणम् इन्द्रियाणाम् उच्छोषणம் शोकम्. இந்திரியங்களை என்ன பண்றது, சோஷணம் பண்ணக்கூடிய இந்திரியங்களுடைய சக்தியை கெடுத்தக்கூடியான்னு அர்த்தம். அப்பேற்பட்ட சோகம், சோகத்தினுடைய விசேஷனம். அது எதுக்கு போட்டிருக்காருன்னா, சோகஸ்ய அனபனோதே, சோக அனபனோதே, சோகம் அப்படியே வச்சுட்டு இருந்தா என்ன தப்பு? சோகம் இருக்கட்டும், அதனால என்ன அப்படி நினைக்க கூடாது. சோகம் என்றது வச்சுட்டு இருக்க கூடாது. அதுக்கு வேற வழி இல்லைன்னா லௌகிக விஷயங்கள் தேடி போக வேண்டியதுதான். அதனால லோகத்துல தான் எல்லோரும் விஷயங்களை தேடிட்டு போறது. ஏன்னா சோகத்தை தாங்க முடியாது. சோகத்தை வச்சுட்டு இருக்கிறது சரியில்லை. ஏன்னா அது சொல்றாரு இல்லையா, உள்ளுக்குள்ளேயே அப்படியே ஒரு சோகம் வச்சுட்டே இருந்தா வேற விதமான அதுக்கு சைடு எஃபெக்ட் எல்லாம் வரும். அதனால இந்திரியானாம் உச்சோஷணம் சர்வதா சந்தாபகரம் இத்தியர்த்தா. இந்திரியங்களை தப்பிக்க வைக்கிறது, அதனுடைய சக்தி க்ஷயிக்கும். நானு யுத்தே பிரயத்தமானஸ்ய தவ சோக நிவர்த்திர் பவிஷ்யதி ஜேஷ்யசி சேத் ததா ராஜ்ய பிராப்தியா இதரதாச்ச சொர்க்க பிராப்தியா. கேள்வி வரலாம் இங்க. என்ன கேள்வி? நானு யுத்தே பிரயத்தமானஸ்ய தவ, நீ யுத்தம் பண்றதுக்கு பிரயத்னப்படுறதா இருந்தால் தவ சோக நிவர்த்திர் பவிஷ்யதி, உனக்கு சோகங்கள் எல்லாம் போயிடும். இப்ப இல்ல, இப்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அப்புறம் சோகங்களுக்கு நிவர்த்தி வரும். எப்படி? ஜேஷ்யசி சேத், ஜெயம் வர்றதா இருந்தால். சரி, ஜெயம் வருமோ இல்லையோ தீர்மானம் சொல்ல முடியாது. கேட்டா சரி வேண்டாம், ஜெயம் ஜெயிஷ்யசி சேத் ராஜ்ய பிராப்தியா இதரதாச்ச ஸ்வர்க்க பிராப்தியா. அவ்வளவுதானே. ஜெயிச்சால் ராஜ்யம், ஜெயிக்கலைன்னா ஸ்வர்க்கம். ரெண்டு விதமா பார்த்தாலும் ஒண்ணு இந்த சரீரத்தினாலேயே அனுபவிக்க வேண்டியது, இன்னொன்னு சொர்க்காதி லோகங்கள் என்றது இன்னொரு சரீராந்தரம் மற்றொரு சரீரத்தினால அனுபவிக்க வேண்டியது. அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால எப்படி பார்த்தாலும் சோக நிவர்த்தி வர்றதுக்கு வாய்ப்பை உண்டு. துவாவேதௌ புருஷௌ லோகே இத்தியாதி தர்மசாஸ்திராதித்யாக அவாப்யேத்யாதினா. துவாவேதௌ புருஷௌ லோகே சூரியமண்டல பேதினௌ பரிவராட் யோகயுக்தச்ச ரணே ச அபிமுகோ ஹதஹ. இது இருக்கு. லோகத்துல ரெண்டு விதமான மனுஷியால் இருக்கார். சூரிய மண்டலத்தை பேதிச்சு மேல போகக்கூடியவர் யாரு? பரிவராட் யோகயுக்தச்ச ரணே ச அபிமுகோ ஹதஹ. அதுக்குதான் இங்க அது சொல்றதுக்குதான் வந்தது. பரிவராட்டும் யோகயுக்தனும் எப்படி இந்த லோகத்தை தாண்டி போறாரோ அந்த மாதிரி அந்த யுத்தத்துல ஒரு
போராளியாக நின்ற தர்மத்துக்காக யுத்தம் பண்ணி அந்த யுத்த பூமியிலேயே இறந்து போயிடுறதுனால் அவனுக்கு சொர்க்கலோகம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால துவாவேதௌ புருஷௌ லோகே இத்தியாதி தர்மசாஸ்திராதித்யாசங்கிய ஆஹா அவாப்பியேத்யாதினா அவாப்பிய பூமௌ அசபத்னமர்த்தம் ராஜ்யம் சுராணாமபிச்சாதிபத்தியம். இத இப்படி ஒரு கேள்வி வரலாம். அதுக்காக அர்ஜுனன் வாயால பதில் வரும்படியாக ஸ்லோகத்தை வியாக்கியானம் பண்றார். அவாப்பிய பூமௌ அசபத்னமர்த்தம் ராஜ்யம் சுராணாமபி ஆச்சாதிபத்தியம் சத்ருவர்ஜிதம் சஸ்யாதி சம்பன்னஞ்ச ராஜ்யம் ததா சுராணாம் ஆதிபத்தியம் ஹிரண்யகர்ப்பத்வ பர்யந்தம் ஐஸ்வர்யம் அவாப்பிய ஸ்திதஸ்யாபி மம யச்சோகம் அபனுத்யாத் தன்ன பஷ்யாமி இத்தியன்வய. அந்த வரைக்கும் அன்வயம் பண்ணணும் பாருங்க. நஹி பிரபஷ்யாமி மம அபனுத்யாத் யச்சோகம் உச்சோஷணம் இந்திரியானாம். என்னுடைய இந்திரியங்கள் என்றது ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஞான சாதனங்கள்னு அர்த்தம். எனக்கு அந்த தத்துவ ஞானத்தினுடைய வழியில் போகிறதுக்கு சாதனங்களா இருக்கக்கூடிய இந்திரியங்களே ஞான சாதனங்களே என்ன ஞான சாதனங்களுக்கு க்ஷயம் வரும். அது வராம ஒரு வழி எனக்கு முன்னாடி நான் பார்க்கவே இல்லை சொல்றான். நஹி பிரபஷ்யாமி மம அபனுத்யாதிய சோகம் உச்சோஷணம் இந்திரியானாம் அவாப்பிய பூமௌ அசபத்னம் ருத்தம் ராஜ்யம். இந்த பூமியில அசபத்னம் சத்ருக்களே இல்லாத சத்ருவர்ஜிதம்னு அர்த்தம். சபத்னம் என்ற சப்தத்துக்கு சத்ருன்னு அர்த்தம். சபத்னஹா சொன்ன சத்ரு எனிமி அர்த்தம். சத்ருவர்ஜிதம் சத்ருக்கள் இல்லாமல் அசபத்னம் அப்புறம் என்ன ருத்தம் சஸ்யாதி சம்பன்னம் அப்பேற்பட்ட ராஜ்யம் கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல இன்னொரு லோகாந்தரத்துல சுராணாமபி ஆதிபத்தியம் அந்த ஹிரண்ய கர்ப்ப பிராப்தி பத பிராப்தி வந்துருத்துனா அப்பேற்பட்ட ஐஸ்வர்யம். அது என்ன பண்றதுன்னா மற்ற தேவர்களுக்கு எல்லாம் மேல இருக்கக்கூடிய ஒரு பதவி அது கிடைக்கிறதா இருந்தாலும் இது எனக்கு ஒன்றும் உபயோகப்படுற மாதிரி தோணல. ஏன்னா சோகம் அபனுத்தியா அது என்னுடைய இந்திரியங்களுக்கு வரக்கூடிய சோகம் என்றது போகும்படியாக இல்லை. ந பஷ்யாமி தன்வயா தத்யதா இஹ கர்மசிதோ லோகः க்ஷீயதே ஏவம் ஏவ அமுத்திர புண்ணியசிதோ லோகः க்ஷீயதே இதி ஸ்ருதேः யத் கிருதகம் ததநித்யம் இத்யனுமானாத் பிரத்யக்ஷேணாப்யைஹிகானாம் விநாச தரிசனாச்ச ந ஐஹிகः ஆமுத்ரிகோ வா भोगः शोकनिवर्तकः किन्तु स्वसत्ताकालेऽपि भोग पारतन्त्र्यादिना विनाशकालेऽपि विच्छेदा शोकजनक एव इति न युद्धं शोकनिवृत्तये अनुष्ठेयमित्यर्थः. அர்ஜுனனுடைய அபிப்பிராயமாக இந்த வேதாந்த விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கிறார். என்ன இருக்குது, இந்த லோகத்திலையும் கிடைக்கக்கூடிய பெரிய ஐஸ்வர்யம், லோகாந்திரத்தில் கிடைக்கக்கூடிய ஐஸ்வர்யம், இந்த ரெண்டு ஐஸ்வர்யத்திலையும் யாருக்கு அபிலாஷம் இல்லையோ, யாருக்கு ஆசை இல்லையோ அவனு தானே விரக்தின்னு சொல்லுவான், விரக்தன்னு சொல்லுவான். அவனுக்கு தான் அதிகாரம் வேதாந்த மோட்ச மார்க்கத்துலன்றது சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அது இங்க சூச்சனை பண்றார். தத் யதா இஹ கர்மசிதோ லோகः க்ஷீயதே, எப்படி இந்த லோகத்துல கர்மத்தால சம்பாதிச்சது எல்லாமே க்ஷயிக்கிறதோ, ஏவமேவ அமுத்திர புண்ணியசிதோ லோகः க்ஷீயதே, பெரிய புண்ணியத்தினால இன்னொரு லோகத்துல சொர்க்காதி லோகத்துல கிடைக்கக்கூடிய ஐஸ்வர்யமும் க்ஷயிக்கத்தான் போறது. இது ஸ்ருதேஹே எத் கிருதகம் தது அனித்யம் இத்தனுமானாது, எதெல்லாம் பண்ணப்பட்டிருக்கோ அதெல்லாமே நசிச்சுதான் ஆகணும் என்ற ஒரு வியாப்தி இருக்கு, நியமம் இருக்கு, ரூல் இருக்கு. எது கிருதகமா இருக்குன்னா அனித்தியமா தான் இருக்கும். இத்தனுமானாது பிரத்யக்ஷேனாபி ஐஹிகானாம் விநாச தரிசனாச்சா, இதுக்கு அனுமானமே தேவையில்லை, நம்ம கண்ணாலே பார்க்க முடியும். பிரத்யக்ஷணத்தினாலேயே நமக்கு தெரியுது எதெல்லாம் உண்டா இருக்கோ அதெல்லாமே நசிக்கிறதுன்றது தெரியுது. ஐஹிகா ஆமுத்ரிகோவா போகா சோக நிவர்த்தகா, அதனால இந்த லோகத்துல கிடைக்கிறதா இருந்தாலும் இன்னொரு லோகாந்தரத்துல கிடைக்கிறதா இருந்தாலும் விஷயபோகம் என்றது ஆத்தந்திகமாக சோக நிவர்த்திக்கு காரணம் இல்லை. கிந்து ஸ்வசத்தா காலேபி போக பாரதந்திரியாதினா வினா அந்த அந்த விஷயபோகம் ஸ்வசத்தா காலேன்னு சொன்னால் அந்த விஷயபோகம் இருக்கிற சமயத்துலன்னு அர்த்தம். விஷயபோகம் என்றது இருக்கிற சமயத்திலையும் சோக நிவர்த்திக்கு உபயோகம் இல்லை, அது இல்லாத சமயத்திலும் இல்லைன்னு ரெண்டு விதமா காமிக்கிறார். சத்தாகாலேபி போக பாரதந்திரியாதினா
விநாசகாலேபி விச்சேதாத் சோகஜனகா ஏவ. போகம் என்றது அப்படின்னா விஷயானந்தம் என்றது அது அனுபவிக்கக்கூடிய சமயத்திலையும் பாரதந்திரியத்தோட தான் அனுபவிக்க முடியும். இன்னொருத்தருக்கு அதீனமாகத்தான் நமக்கு சுகத்தை அனுபவிக்க முடியும். இன்னொருத்தருக்கு அனதீனமாக இருக்க முடியாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த விஷயம் எனக்கு மட்டும் சொந்தம் நினைக்க முடியாது. சொந்தம் நம்ம எவ்வளவு நம்மளுடைய பைசையை கொடுத்து வாங்கி வச்சதா இருந்தா கூட நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. பல அஸ்வாதந்திரங்கள் அதுக்கு மேல இருக்கு. எல்லோரும் சந்தோஷமாக எல்லோருக்கும் விரோதம் இல்லாமல் எந்த விஷயத்தை அனுபவிக்க முடியுமோ அதனாலதான் ஏதாவது ஒரு திருப்தி கொஞ்சமாவது இங்க எதிர்பார்க்க முடியும். மற்றவாளுக்கு எல்லோருக்கும் இதுக்கு விரோதம் இல்லை என்றது தீர்மானமா எடுத்தோம்னா அப்பேறப்பட்ட ஒரு விஷயத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஏதாவது ஒரு வினயத்தோட அனுபவிக்கிறதா இருந்தா, இவ்வளவு விசேஷங்கள் போடணும், அனுபவிக்கிறதா இருந்தால் அந்த விஷய அனுபவத்துக்கு ஏதோ ஒரு 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 திருப்தியை கொடுக்கும்படியான சாமர்த்தியம் இருக்கு என்றது ஒரு லோக பிரதீதி இருக்கு. அவ்வளவுதான் விஷயம். அதோட விட ஒன்றும் இல்லை. அதனால பாரதந்திரியம் சுவாதந்திரியம் இல்லாமல் அனுபவிக்கிறது என்றது எல்லா விஷயத்துக்கும் துல்லியமா இருக்கு என்றதுனால எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் எவ்வளவு உத்கிருஷ்டமான விஷயமா இருந்தாலும் இன்னொருத்தருக்கு அதீனமா தான் அனுபவிக்க முடியும். அதனால ஸ்வசத்தா காலேபி போக பாரதந்திரியாதினா போக பாரதந்திரியம் இருக்கு. அதனால அது பூர்ணமான சந்தோஷத்தை கொடுக்காது. அப்புறம் விநாசகாலேபி விச்சேதாத் அது விநாசம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, சொல்லவே வேண்டாம், விச்சேதா பவதி. அதனால விச்சேதாத் சோகஜனக ஏவா இது ந யுத்தம் சோக நிவர்த்தையே. அதனால இந்த யுத்தம் பண்றது எதுக்குன்னு கேட்டா இந்த லோகத்துல இருக்கிற ஐஸ்வர்யத்தை கிடைக்கிறதுக்காக பண்ணலாம், இல்லைன்னால் இன்னொரு லோகாந்திரத்தில் கிடைக்கிற ஐஸ்வர்யத்துக்காக பண்ணலாம். அது ரெண்டுமே எனக்கு உபயோகம் இல்லை என்றது காண்பிக்கிறதுனால இக அமுத்திர அர்த்த விஷய வைராகியத்தை விஷய வைராகியம் என்றது என்ற ஒரு அதிகாரி விசேஷணத்தை சூச்சனை பண்றதுன்னு அர்த்தம். ஏதேன இகாமுத்திர போக விராக அதிகாரி விசேஷணத்துவேன தரிசிதா. இப்ப ஏற்பட்ட விசேஷணங்கள் எல்லாம் அர்ஜுனுக்கு இருக்குன்னு சொல்றதுக்குதான் நமக்கு கஷ்டம். அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஒரிஜினலா இந்த விசேஷணங்கள் எல்லாம் இந்த இப்ப ஏற்பட்ட வைராகியமும் இதெல்லாம் அர்ஜுனனுக்கு இருக்குன்றது சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் அர்ஜுனனுக்கு இருக்கா இல்லையான்றது ரொம்ப கவனிக்க வேண்டாம். அர்ஜுனன் தனக்குள்ள இருக்கிறதாக காண்பிக்கிறான் இல்லையா, அது காண்பிக்கிறதுனால நம்ம இது ஒரு சூச்சனையாக எடுத்துக்கலாம். சரியான வேதாந்தாதிகாரியா இருந்தால் இப்ப ஏற்பட்ட விசேஷணங்கள் எல்லாம் வேணும் என்றது அர்ஜுனன் வாயால சூச்சனை பண்ணப்பட்டிருக்கு. அவ்வளவுதான் வச்சுக்கணும். ததனந்தரம் அர்ஜுன கிங் கிருதவான் இது திருதராஷ்டிராகாங்காம் குடாகேஷோ ஜிதாலஸ்ய பரந்தபः சத்ருதாபனः அர்ஜுனः ரிஷிகேஷம் சர்வேந்திரிய பிரவர்த்தகத்வேன அந்தர்யாமினம் கோவிந்தம் காம் வேதலக்ஷணாம் வாணிம் விந்ததீதி கோவிந்தः விற்பத்யா சர்வ வேதோபாதானத்வேன சர்வஜ்ஞம். ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம். ஏவம் உக்த்வா ரிஷிகேஷம் குடாகேஷः பரந்தபः ந யோத்ஸ இதி கோவிந்தமுக்த்வா தூஷ்ணீம் பபூவஹ. ஸ்லோகத்தை படிக்கிறதுனால படிச்சேன். இதுக்கு வியாக்கியானம் பண்றார். ஏவம் உக்த்வா ததனந்தரம் அர்ஜுன கிங் கிருதவான் இது திருதராஷ்டிராசங்காயாம். திருதராஷ்டிரனோடு தானே சஞ்சயன் தானே பேசிட்டு இருக்கான். அதனால திருதராஷ்டிரனுக்கு இப்ப ஆசங்கை வரும். இனிமே அதுக்கு அப்புறம் யாரு அர்ஜுனன் என்ன பண்ணான்? ஏவம் உக்த்வா அதுக்கு பதில் கொடுக்கிறார் சஞ்சயன். ஏவம் உக்த்வா ரிஷிகேஷம். இது சஞ்சயனுடைய வாக்கியம். ரிஷிகேஷம் ஏவம் உக்த்வா. இப்ப சொன்ன மாதிரி அர்ஜுனன் கிருஷ்ணரோட சொன்னதுக்கு அப்புறம் ரிஷிகேஷா ஸ்ரீகிருஷ்ணா. யாரு? குடாகேஷா அர்ஜுனா. குடாகேஷான்னு சொன்னா அர்ஜுனன் அர்த்தம். இங்க அதுக்கு என்ன, அதுக்கு லிட்டரரி மீனிங் காண்பிக்கிறார். குடாகேஷா ஜிதாலஸ்ய பரந்தபः சத்ருதாபனः அர்ஜுனः. ஜிதாலஸ்யன்னு அர்த்தம். குடாகான்னு சொன்னால் குடாகான்னு ஒரு வார்த்தை. குடாகான்னு சொன்னா சோம்பேறித்தனம்னு அர்த்தம், ஆலசியம். குடாகாயாக ஈஷா சொன்னால் அந்த ஆலசியத்தை கண்ட்ரோல் பண்றவன் அர்த்தம். நியந்தா, ஆலசியத்தை கண்ட்ரோல் பண்றவன். அப்படின்னா அந்த ஆலசியம் இல்லாதவன் அர்த்தம். ஜிதாலஸ்ய பரந்தபः சத்ருதாபனः. இப்படி எல்லாம் விசேஷணங்கள் எதுக்கு போடுறாருனால் அது விபரீதம் காண்பிக்கிறதுக்கு. அர்ஜுனன் உண்மையா இப்படி ஜிதாலசியனா இருக்கா, பரந்தபனா இருக்கா, சத்ருதாபனா இருக்கா, பெரிய போராளியா இருந்தா கூட அப்பேற்பட்ட அர்ஜுனன் எதுவுமே பண்ணாமல் தூஷ்ணீம் பபூவா
அங்க போய் முடிக்கணும். அதுக்காக விபரீத விசேஷணங்கள் போடுற. அர்ஜுனஹா ஹிருஷிகேசம் ஏவம் உக்துவா. ஹிருஷிகேசः ஸ்ரீகிருஷ்ண. ஹிருஷீகானாம் ஈஷா ஹிருஷிகேசா. ஹிருஷீகான்னு சொன்னா இந்திரியங்கள்னு அர்த்தம். அதனால சர்வேந்திரிய பிரவர்த்தகத்வேனா எல்லா இந்திரியங்களுக்கும் பிரவர்த்தகனாக அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பகவத் ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன் அர்த்தம். அந்தர்யாமினம் கோவிந்தம். கோவிந்த சப்தத்துக்கு அர்த்தம் காம் விந்ததீதி கோவிந்தா. காம் சொன்னா வேத லட்சணாம் வாணியும். கோ சப்தத்துக்கு வாக்குன்னு அர்த்தம் உண்டு. இங்க வேத வாக்குன்னு எடுத்துக்கணும். அப்ப வேத லட்சணாம் வாணியும் வேதஸ்வரூபமாக இருக்கிற அந்த வாக்தேவதையே அடைஞ்சவன் வேதஜ்ஞகான்னு அர்த்தம். அதனால சர்வ வேத உபாதானத்துவேன சர்வஜம் எல்லா வேதத்தையும் பிரகாசிக்கப்படுத்தக்கூடியவன் இருக்கிறதுனால சர்வஜனா இருக்கிறவன். ஆதௌ ஏவம் கதம் பீஷ்மஹம் சங்கே இத்தியாதினா யுத்தஸ்வரூப அயோக்கியதாம் உக்த்வா ததனந்தரம் ந யோத்ஸ்யே இது யுத்த பலாபாவம் ச உக்த்வா தூஷ்ணீம் பபூவ. ஆமா, கதம் பீஷ்மஹம் சங்கேன்னு இருக்கு இல்லையா, நான் எப்படி பீஷ்மரோட துரோணரோடையும் பீஷ்மரோடையும் எப்படி யுத்தம் பண்ணுவேன் என்ற ஒரு கவலையே ஏற்கனவே அவன் காண்பிச்சிருக்கான். இப்போ முடிவாயிடுத்து, பண்ணவே மாட்டேன் என்றதுன்னா யோசியே அது பிரதிஜை பண்றான். என்னால யுத்தம் பண்ணவே முடியாது. ஏற்கனவே பண்ணலேன்னு சொல்லல, எப்படி பண்ணுவேன்னு கேட்டான். இப்ப பண்ணவே முடியாது என்றத சொல்லி பேச்சு முடிக்கிறாருன்னு அர்த்தம். கதம் பீஷ்மஹம் சங்கே இத்தியாதினா யுத்த ஸ்வரூப யோக்கியதாம் உக்துவா ததனந்தரம் ந யோத்ஸ்யே இது. ஸ்வரூப யோக்கியதா இல்ல, ஸ்வரூப அயோக்கியதாம் உக்துவா. அது சாஸ்திர விஷயம். ஸ்வரூபாயோக்கியதாம் உக்துவா இதானீம் யுத்த பலாபாவஞ்ச உக்துவா தூஷ்ணீம் பபூவா. அது என்ன சாஸ்திர விஷயம்னால், இந்த காரணம் சொல்லுவோம் இல்லையா, காரணம் ரெண்டு விதம். ஒன்னு ஸ்வரூப யோக்கியதா ரூபம் காரணத்துவம், இன்னொன்னு பல அஜனகத்துவ ரூபம் காரணத்துவம். இப்படி ரெண்டு விதமா இருக்கு. அந்த சாஸ்திர பிரக்கிரியை தெரிஞ்சாதான் இதுக்கு அர்த்தம் புரியும். ஏற்கனவே அர்ஜுனன் ஸ்வரூப அயோக்கியத்தை சொன்னான், ஸ்வரூப யோக்கியதை இல்லைன்னு சொன்னான். இப்போ நடக்கவே நடக்காதுன்னு சொல்றான். இதுக்கு என்ன அர்த்தம்னா, எனக்கு சாமர்த்தியம் இல்லை என்றது காண்பிக்கிறது. ஸ்வரூப யோகியதைன்னு சொன்னா ஒன்னும் அர்த்தம் இல்லை, சாமர்த்தியம் அர்த்தம், எபிலிட்டின்னு அர்த்தம். அதுக்கு சாஸ்திரியமான வார்த்தை ஸ்வரூப யோகியதான். அவனுக்கு ஸ்வரூப யோகியதையே இல்லை. ஸ்வரூப யோகியதை இருந்தா அப்புறம் பண்ணுவானா பண்ணாம பண்ண மாட்டானான்னு யோசிக்கலாம் இல்லையா. இவன் பண்ணுவானா இல்லையா கேட்டா முதல் ஸ்வரூப யோகியதை இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஸ்வரூப யோகியதையே இல்லைன்னா என்ன பண்றது? அதனால ஸ்வரூப யோகியதை இல்லைன்றது இருக்கா இல்லையா முதல் பரீட்சை. அது இருக்குன்னா, இது சில பேருக்கு ஸ்வரூப யோகியதை இருக்கு ஆனா பண்ண மாட்டான், அப்படி இருக்கும் இல்லையா. அதான் நான் சரளமா சொன்னேன், ஸ்வரூப யோகியதை சொன்ன எபிலிட்டின்னு அர்த்தம், சாமர்த்தியம் யோகியதை. அது உண்டு, அது உண்டு என்றதுனால பண்ணுவான்னு சொல்ல முடியாது. இப்ப அர்ஜுனனுக்கு யுத்தம் பண்றதுக்கு ஸ்வரூப யோகியதை இருக்கு, ஆனா யுத்தம் பண்ணாம இருக்கலாம் இல்லையா. இப்போ இந்த கான்டெக்ட்ல என்ன ஆச்சுன்னா, அர்ஜுனன் தானாவே சொல்றான் எனக்கு ஸ்வரூப யோகியதையும் இல்ல பண்ணவும் மாட்டேன் என்றது. அப்ப முதல் அர்ஜுனன் என்ன பண்ணினா, எனக்கு ஸ்வரூப யோகியதையே இல்ல, பீஷ்மரோடையும் துரோணரோடையும் யுத்தம் பண்றதுக்கு எனக்கு சாமர்த்தியம் இல்லை. சாமர்த்தியம் இல்லைன்னா அது என்ன, அது தார்மீகமான சாமர்த்தியம் இல்லைன்னு அர்த்தம். தார்மீகமாக எனக்கு சாமர்த்தியம் இல்லை, அஸ்திரத்தை அனுப்ப முடியாதுன்னு அர்த்தம் இல்லை, பண்ணலாம், ஆனா தார்மீகமாக எனக்கு அதுக்கு சாமர்த்தியம் இல்லை, என்னால முடியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா. முடியாதுன்னு சொன்னா நம்ம பல விஷயத்துல அது முடியாதுப்பா, அது என்னால முடியாதுன்னா பண்ணவே முடியாதுன்னு அர்த்தம் இல்லை, அது தார்மீகமா முடியாதுன்னு அர்த்தம். நான் அப்படி பண்ண மாட்டேன், என்னால முடியாது சொன்னா ஸ்வரூப யோகியதை இல்லைன்னு சொல்லுவான். என்னால முடியவே முடியாது சொன்னால் அது ரெண்டு மீனிங் கிடைக்கும். அதுல சில சமயத்துல அது ஸ்வரூப யோகியதை இல்லைன்னு சொன்னா தார்மீகமாக எனக்கு ஸ்வரூப யோகியதை இல்லை, அது அப்பேற்பட்ட விஷயம் நான் பண்ண மாட்டேன். அது திருட்டு எடுத்துட்டு வா சொன்னா திருடுறதுக்கு முடியாதான்னு சொன்னா முடியும், ஆனா பண்ண மாட்டேன்னு சொல்லுவா இல்லையா. இதுக்கு ஸ்வரூப யோகியதா பேர். இங்க அர்ஜுனன் தனக்கு ஸ்வரூப யோகியதை இல்லை என்றது காமிச்சிருக்கான். கதம் பீஷ்மஹம் சங்கே இத்தியாதினா யுத்த ஸ்வரூப யோகியதாம் ஸ்வரூப அயோக்கியதாம் உக்துவா. ஸ்வரூப யோகியதை இல்லை என்றது காமிச்சதுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்ணினா, ததனந்தரம் ந யோத்ஸ்யே இது யுத்த பலாபாவஞ்ச உக்துவா. யுத்த ரூபமான பலத்தை, இவனுடைய பிரவൃத்தியினுடைய பலம் யுத்தம் இல்லையா, இவன் பண்ண வேண்டிய வேலை என்ன, யுத்தம். அப்ப அந்த அவனுடைய எஃபர்ட் எந்த விஷயத்துல வரணும், இப்ப யுத்தத்தில் வரணும். அப்ப அவன் பண்ண வேண்டிய எஃபர்ட்டினுடைய பலம் இல்லையா யுத்தம். யுத்தத்தினுடைய பலத்தை பத்தி யோசிக்க வேண்டாம். இப்போ அந்த யுத்தம் என்றது ஒரு பிரவೃத்தி நடக்கணும்னால் அதுக்கு இவன்
சாதனமாக இருக்கணும், கர்த்தாவாக இருக்கணும் அர்ஜுனன். அது கர்த்தாவாக, அந்த யுத்தத்துக்கு கர்த்தாவாக இருக்க முடியாது, நான் இருக்கவே மாட்டேன். அதனால யுத்தம் இங்க சம்பவிக்காதுன்னு அர்த்தம். அதனால யுத்த பலாபாவஞ்ச உக்தா, யுத்தத்தினுடைய பலம் அர்த்தம் இல்லை இங்க. யுத்தம் என்றது பலம். எதனுடைய பலம்? அர்ஜுனனிடத்தில் வர வேண்டிய பிரயத்னத்தினுடைய பலம். அப்படி அத அர்த்தம் அப்படி சொல்லணும். யுத்த ரூப பலசிய அபாவஞ்ச உக்த்வா தூஷ்ணீம் பபூவ பாஹ்யேந்திரிய வியாபாரஸ்ய யுத்தார்த்தம் பூர்வம் கிருதஸ்ய நிவர்த்தியா வியாபாரோ ஜாத இத்தியர்த்தா. இது ஸ்பஷ்டமா இருக்கிறார் பாருங்க. பாஹ்யேந்திரிய வியாபாரஸ்ய யுத்தார்த்தம் பூர்வம் கிருதஸ்யா. இவன் கையாலேயோ காலாலேயோ ஏதோ பண்ணணும் இல்லையா யுத்தம் நடக்கணும்னா, அது ஏற்கனவே பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ரதம் ஸ்தாபயமேச்சுதா சேனையோர் பயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமேச்சுதா, அதெல்லாம் அந்த அம்பு வில்லெல்லாம் எடுத்துட்டு கம்பீரமா நின்றுருக்கான். ஆனா அந்த வியாபாரம் என்றது இப்ப விட்டாச்சு. பூர்வம் கிருதஸ்ய யுத்தார்த்தம் பூர்வம் கிருதஸ்ய வியாபாரஸ்ய நிவர்த்தியா, அந்த வியாபாரம் விட்டு போயிடுது. அதனால நிர்வியாபாரோ ஜாத இத்தியர்த்தா, எல்லா வியாபாரத்தையும் விட்டு உட்கார்ந்துருக்கான். நிர்வியாபாரோ ஜாதா இத்தியர்த்தா. சுபாவதோ ஜிதாலஸ்யே சர்வசத்ருதாபனே ச தஸ்மின் ஆகந்துகம் ஆலஸ்யம் அதாபகத்வஞ்ச ந ஆஸ்பதமாததாதி இது தியோதயிதும் ஹசப்த ந யோத்சைதி கோவிந்த முக்த்வா தூஷ்ணீம் பபூவ ஹா சொல்றது இல்லையா. இந்த ஹா என்றது என்ன? கடைசியில ஹா ஒரு வார்த்தை இருக்கு. அது என்ன? அது ஒரு அவ்வியம். அது ஆச்சரியத்தை காமிக்கக்கூடிய ஒரு அவ்வியம். இங்க என்ன ஆச்சரியம் கேட்டா இதுதான் ஆச்சரியம். அர்ஜுனுடைய சுபாவத்தோட சேர்ந்தது இல்லை இந்த பிரவൃத்தி. அர்ஜுனனுடைய உண்மையான சரியான சுபாவம் என்னன்றது ஏற்கனவே சொல்லியாச்சு. அவன் ஜிதாலசியனா இருக்கு, பரந்தபனா இருக்கு, சத்ரு தாபனனாக இருக்கு. அப்படி இருக்கிற அர்ஜுனன் இப்போ யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொல்லி உட்கார்றதா இருந்தால் இது அவனுடைய சுவாபாவிகமான இது இல்ல, ஆகந்துக தர்மம்னு நினைச்சுக்கணும். ஸ்வபாவத்தோ ஜிதாலசியே சர்வசத்ரு தாபனேச்ச தஸ்மின். சுவாபாவிகமாக ஜிதாலசியனா இருக்கு, ஆலசியம் இல்லாதவனாக இருக்கு, சத்ரு தாபனனாக இருக்கு, எல்லா சத்ருக்களையும் ஜெயிக்கக்கூடியவனாக இருக்கு. இருந்தாலும் தஸ்மின் அந்த அர்ஜுனனிடத்தில் ஆகந்துகம் ஆலசியம் அதாபகத்வஞ்ச, ஆலசியம் வந்துருத்து, அதாபகத்துவம் சத்ருக்களை ஜெயிக்க முடியாத ஒரு அவஸ்தை. இது ரெண்டும் ஆகந்துகமா சேர்ந்தது. அது ஆஸ்பதமாததாதி, சேர்ந்ததுன்னா இப்ப போயிடும். அது அப்படியே ஏற்கனவே இருக்குன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இது தாத்காலிகமா வந்தது இல்லையா. அதனால இந்த என்ன சொல்றது, இது ஆச்சரியமாக வந்திருக்கு காமிக்கிறதுனால என்ன சூச்சனை பண்றதுன்னா இது இப்பவே போயிடும். இது ஒன்னும் இப்படி அர்ஜுனன் யுத்தம் பண்ணவே மாட்டான்ன்றதை நினைக்க கூடாது. இது தாத்காலிகமா வந்தது, எல்லாம் போக போறதுதான். அர்ஜுனுடைய சுபாவம் இல்லை என்றது சூச்சனை பண்றதுக்கு ஹசப்தம். ந ஆஸ்பதம் ஆததாதி, ஆஸ்பதம் ந ஆததாதி, ஆஸ்பதம் ந ஆததாதின்னு சொன்னா நிற்க மாட்டான்னு அர்த்தம். அது அங்க நிற்க மாட்டான். இந்த ஆலசியவும் தைன்யவும் ஒன்னும் அர்ஜுனனிடத்தில் நிற்க மாட்டான் என்றது தியோதயிதும் ஹசப்தா. கோவிந்த ஹிருஷீகேஷ பதாபியாம் சர்வஜ்ஞத்வ சர்வசக்தித்வ சூச்சகாபியாம் பகவதः தன்மோகாபனோதனம் அநாயாச சாத்தியமிதி சூச்சிதம். பாருங்க, கோவிந்த ஹிருஷீகேஷ சப்தாபியாம், கோவிந்தன் வேற ஆச்சாரியனாக நின்று இருக்கான், ஹிருஷீகேஷனாக இருக்கான். அந்த கோவிந்தன் ஹிருஷீகேஷன் என்ற ரெண்டு வார்த்தை பகவானுக்கு விசேஷணமாக கொடுக்கறதுனால சர்வஜத்வ சர்வசக்தித்வ சூச்சகத்வாபியாம், அந்த கிருஷ்ணனுக்கிட்ட சர்வஜத்துவம் சர்வசக்தித்துவம் உண்டு என்றதுனால அப்பேறப்பட்ட பகவான் இந்த அர்ஜுனனுக்கு ஏராளியாக நின்று இருக்கு என்றதுனாலேயும் தன் மோக அபனோதனம் அனாயாச சாத்தியம், அர்ஜுனனுக்கு இது இந்த மோகம் என்றது சுபாவம் இல்லாம இருக்கிறதுனாலையும் அந்த தாத்காலிகமாக சேர்ந்த இந்த ஒரு தைரியத்தை போக்குறது என்றது அனாயாசேன நடக்கும். அதுக்கு எந்த விதமான ஒரு சிரமமும் இல்லை என்றது யாரு சஞ்சயன் சூச்சனை பண்றான். ஒன்னும் அந்த திருதராஷ்டிரருக்கு ரொம்ப இதெல்லாம் கொடுக்க வேண்டாம்ன்றதுனால எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்க வேண்டாம். அதனால அர்ஜுனன் யுத்தம் பண்ணத்தான் போறான் என்றத சூச்சனை பண்ற மாதிரி அந்த ஆச்சரியவாச்சகமான ஹசப்தத்தை போட்டிருக்கான். அது ஆயிடுத்து. தமுவாச்ச ஹிருஷீகேஷ பிரஹசன்னிவ பாரத சேனையோருபயோர் மத்தியே
விஷீதந்தம் இதம் வச்சஹா. இப்போ பகவானுடைய உபதேசத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ற ஸ்லோகம். உபதேசம் ஆரம்பிக்கல, உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறான் என்றதுக்கு இன்ட்ரோடக்ஷன். தம் உவாச்ச ஹிருஷீகேஷः பிரஹசன்னிவ பாரத சேனையோர் உபயோர் மத்தியே விஷீதந்தம் இதம் வச்சஹ. விஷீதந்தம் அர்ஜுனம் பிரதி, விஷீதந்தம் சொன்ன என்ன அர்த்தம்? விஷாதம் குருவந்தம், விஷாதப்பட்டு இருக்கக்கூடிய இந்த அர்ஜுனனுக்கிட்ட விஷீதந்தம் இதம் வச்சஹ உவாச்ச. விஷீதந்தம் தம் அர்ஜுனம் இதம் வச்சஹ உவாச்ச. கஹ உவாச்ச? ஹிருஷீகேஷः பகவான் பிரஹசன்னிவ சிரிச்சுண்டு, பிரஹசன்னிவ சேனையோர் உபயோர் மத்தியே, அங்கே நின்றுண்டு, வேற எங்கேயும் போகல. சேனையோர் உபயோர் மத்தியே இதம் வச்சஹ உவாச்ச. அதுக்கு வியாக்கியானம் ஆரம்பிக்கிறார். ஏவம் யுத்தம் உபேட்சிதவத்தி அர்ஜுனே பகவான் நோபேட்சிதவான் இது திருதராஷ்டிர துராசாம் நிராசாய ஆக. பாருங்க, யுத்தம் உபேட்சிதவத்தி அர்ஜுனே, அர்ஜுனன் யுத்தத்தை உபேட்சிச்சிருக்கான், உபேட்சிச்சு உட்கார்ந்துருக்கான். ஆனால் பகவான் விடல. பகவான் நோபேட்சிதவான், பகவான் விடவே இல்லை என்றது திருதராஷ்டிரனுக்கு அடிச்சு சொல்லணும் இல்லையா? என்ன திருதராஷ்டிரனுடைய துராசை, அவருக்கு என்ன ஒரு துராசைன்னு கேட்டா, இவன் அப்படியே விட்டு போச்சுன்னா சௌகரியமா போச்சுன்னு. ஒன்னும் நடக்காத விஷயம், அர்ஜுனன் யுத்தம் பண்ணத்தான் போறான் என்றது நிராசாய ஆகத்தாம் இது. சேனையோர் உபயோர் மத்தியே யுத்தோத்தியமேன ஆகத்திய தத் விரோதினம் விஷாதம் மோகம் பிராப்னுவந்தம் தம் அர்ஜுனம் பிரஹசன்னிவ அனுச்சிதாச்சரண பிரகாசகேன லஜ்ஜாம்புதௌ மஜ்ஜயன்னிவ. அது எப்படி வியாக்கியானம் பண்றாரு பாருங்க, அந்த பிரஹசன்னிவான்றதுக்கு. இந்த சேனைக்கு நடுவில் சேனையோர் உபயோர் மத்தியே யுத்தோத்தியமேன ஆகத்திய, யுத்தம் பண்றதுக்கு வந்துட்டு தத் விரோதினம் விஷாதம், அந்த யுத்தத்துக்கு சேராத சில விகாரங்கள் இவனுக்கு வந்துருது, விஷாதம் மோகம் இப்படி எல்லாம். அத பிராப்னுவந்தம் தம் அர்ஜுனம், அந்த அர்ஜுனனை பிரஹசன்னிவ சிரிச்சுண்டு. அந்த சிரிக்கிறது என்றது சாதாரணமான சிரி இல்ல, அது சிரிப்பு இல்ல, அது அனுச்சிதாச்சரண பிரகாசனேன லஜ்ஜாம்புதவு மஜ்ஜயன்னிவ. நான் சரியாக பண்ணலப்பா என்ற மாதிரி அவனுக்கு ஒரு அந்த பகவானுடைய முகபாவத்தை பார்த்தாலே இவனுக்கு சுயமா தாம் பண்ணின விஷயத்துல லஜ்ஜ, ஒரு உபதேசமே வேண்டாம், மௌன வியாக்கியா சொல்ற மாதிரி அந்த பகவானுடைய முகபாவத்தை, அப்பேற்பட்ட ஒரு முகபாவம் அது பார்த்தாலே எப்படி நான் ஒரு கேவலமாக இப்படி ஒரு விஷாதத்துல போய் விழுந்திருக்கேன் என்ற ஒரு லஜ்ஜை வரணும் அவனுக்கு. உச்சிதம் இல்லாம அனுச்சிதமான ஒரு வழியில் வந்திருக்கேன்ன்றது பகவானுடைய முகத்திலிருந்தே தெரியும்படியாக அப்படி ஒரு முகபாவம். அதுதான் வியாக்கியான பிரஹசன்யவான்றதுக்கு. அனுச்சிதாச்சரண பிரகாசனேன லஜ்ஜாம்புதௌ, லஜ்ஜாம்புதி, அம்புதினா கடல், ஒரு லஜ்ஜையுடைய கடல்ல முக்கும்படியாக மஜ்ஜயன் இவ ரிஷிகேஷா சர்வாந்தரியாமி பகவான் இதம் வக்ஷ்யமானம் அசோச்சியான் இத்தியாதி வச்ச பரம கம்பீரார்த்தம் அனுச்சிதாச்சரண பிரகாசகம் உக்தவான் நது உபேட்சிதவான் இத்தியர்த்தா. நீ ஏதாவது பண்ணுன்னு சொல்லி விமர்சைத்தது அசேஷேன யதேச்சசி ததா குருன்னு கடைசியில் சொல்லியிருக்கா. இப்பவே சொல்லலாம் இல்லையா? சொல்லல. ஏன்னா சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அது சொல்லணும், ஆதவ வக்தவியம். அதனால பகவான் விடவே இல்லை. என்ன அனுச்சித்தியம் இருக்கு என்றதை காமிக்கத்தான் போறார். அனுச்சிதாச்சரண பிரகாசகம் உக்தவான் நது உபேட்சிதவான். அது எப்படி என்றது விசேஷணத்தை கொடுக்கிறார். பரம கம்பீரார்த்தம், ஏன்னா அத்தனையும் வேதாந்த சாஸ்திரம் அதுக்குள்ள வந்துருது. அதனால பரம கம்பீரார்த்தம் அசோச்சியான் அன்வசோச்சஸ்தும் இத்தியாதி வச்ச அடுத்தா போல ஸ்லோகம் வருது. நது உபேட்சிதவான் இத்தியர்த்தா. அனுச்சிதாச்சரண பிரகாசனேன லஜ்ஜோத்பாதனம் பிரகாச. பிரஹசன்னிவா என்ற இடத்துல பிரகாசகான்னு சொன்னா என்ன அர்த்தம்? அனுச்சிதாச்சரண பிரகாசனேன லஜ்ஜோத்பாதனம் பிரகாச. ஒன்னும் சொல்ல வேண்டாம், நீ பண்ணது அனுச்சிதம் என்றது அவனுக்கே தோணும்படியாக நம்ம ஒரு ஒரு மந்தஹாசம் பண்ணுவோம் இல்லையா? அதுக்குதான் பிரகாசம்னு பேர். லஜ்ஜாச்ச துக்காத்மிகா இது துவேஷ விஷய ஏவ முக்கிய. லஜ்ஜா என்றது துக்காத்மிகா, அது நமக்கு ஒரு கெட்ட பாவம் தான் லஜ்ஜை வரப்போறதுன்றது. அதனால துவேஷ விஷயே ஏவ சக முக்கிய. துவேஷ விஷய எது எங்க லஜ்ஜை வரணும், எது தர்மத்துக்கு விபரீதமா இருக்கும் அங்கதானே லஜ்ஜை வரணும். இது பண்ணக்கூடாது என்ற விஷயத்துலதான் லஜ்ஜை வரணும். அது பண்ண வேண்டியதா போயிடுத்து என்ற சந்தர்ப்பத்துல தான் நமக்கு லஜ்ஜை வரணும். பண்ணக்கூடாத விஷயத்தை பண்றதுக்கு நான் வந்திருக்கேன் அப்படி தோணும் பொழுதுதான் லஜ்ஜை வரணும்.
அதுக்குதான் லஜ்ஜைன்னு பேர். துவேஷ விஷய ஏவ சக முக்கியா. சரியான லஜ்ஜை என்றது எங்க? எது நமக்கு பிடிக்காதோ அது விஷயத்துலதான் லஜ்ஜை வரும். அர்ஜுனஸ்யது பகவத் கிருபா விஷயத்துவா அனுச்சிதாச்சரண பிரகாசனஸ்ய விவேகோத்பத்தி ஹேதுத்வா ஏகதலாபாவேன கவுண ஏவாயம் பிரகாசா இது கதைத்தும் இவ சப்தா. இப்போ அர்ஜுனனுக்கு வந்த லஜ்ஜை என்றது அர்ஜுனனுக்கு லஜ்ஜை வரும்படியாக சொல்றா இல்லையா? ஆனால் இங்க வந்த லஜ்ஜைக்கு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னா பகவத் கிருபா விஷயத்துவா, பகவானுடைய கிருபைக்கு பாத்திரமாக இருக்கான் அர்ஜுனன். அதனால அனுச்சிதாச்சரண பிரகாசனஸ்ய விவேகோத்பத்தி ஹேதுத்வா, பகவான் இவனை உபகாசம் பண்றது எதுக்குன்னு கேட்டால் இவனை விடுறதுக்கு இல்ல, சேர்த்து வைக்கிறதுக்கு தான். ஏன்னா இவன் பண்ணின யோசிச்ச அந்த வழி சரியான வழி இல்லை என்றது காண்பிக்கிறதுனால விவேகத்தை கொடுக்கறதுக்கு தானே இப்ப உபகாசம் பண்றான். சாதாரணமா கிண்டல் பண்ற பரிகாசம் அது பரிகாசம் இல்ல. இன்னொருத்தரை கெடுத்துறதுக்கு, இன்னொருத்தருடைய தேஜஸை கெடுத்துறதுக்கு தேஜோவதம் சொல்லுவோம் இல்லையா? தேஜோவதம் பண்றதுக்கு அந்த தேஜஸ் போயிடுச்சுன்னா மனுஷியால அப்படித்தான் கீழே போட முடியும். அந்த மாதிரி பண்றதுக்கு உபகாசம் பண்றது உண்டு. அந்த மாதிரி இல்லை இங்க. அர்ஜுனஸ்து பகவத் கிருபா விஷயத்துவா, அர்ஜுனன் பகவானுக்கு துவேஷ்யன் இல்லை. யாரு துவேஷ்யனாக இருக்காரோ அவர் மேலதான் நம்ம அவர் மேல உபகாசம் பண்றதா இருந்தால், அதனால அவனுக்கு ஒரு லஜ்ஜை ஏற்படுறதா இருந்தால் அது துவேஷ்ய விஷயத்துல வர வேண்டிய லஜ்ஜை. இது அப்படி இல்லை. இது அர்ஜுனன் பகவானுடைய பிரீத்தி விஷயமாக இருக்கிறதுனால, பிரீத்தி பாத்திரமாக இருக்கிறதுனால அர்ஜுனஸ்யது பகவத் கிருபா விஷயத்துவா அனுச்சிதாச்சரண பிரகாசனஸ்ய விவேகோத்பத்தி ஹேதுத்வா, பகவான் தன்னுடைய மந்தஹாசத்தினால இவனுக்கு ஒரு விவேகம் வரணும் என்ற புத்தியோடு தானே மந்தஹாசம் பண்றான். அதுக்காக உபகாசம் பண்றான், வேற எதுக்குமே இல்லையே. இவனை பரிகாசம் பண்ணி இவனுடைய இருக்கிற தேஜஸையும் கெடுத்தணும் என்ற மாதிரி அந்த ஒரு பரிகாசம் லோகத்தில் இருக்கு. அந்த மாதிரி இல்ல. இப்போ பிரகாசம் பிரகசன்னிவான் இருக்கு. அந்த பிரகசன் என்ற வார்த்தைக்கு முக்கியார்த்தம் லோகத்துல எது நமக்கு பிடிக்கலையோ அவரை இன்னொருத்தரை பரிகாசம் பண்றது, இன்னொருத்தரை கெடுத்துறதுக்காக பரிகாசம் பண்ணுவோம் இல்லையா? அங்கதான் அதுதான் சரியான பிரகாசம். ஆனால் அந்த பிரகாசம் இல்லை இங்க இல்லைன்னு காண்பிக்கிறதுக்கு தான் இவ்வளவு சிரமப்படுறார். லோகத்துல பிரகாசம் சொன்ன பிரகாச சப்தத்துக்கு முக்கிய அர்த்தம் துவேஷ்ய விஷயத்துல நமக்கு பிடிக்காதவரை உபகாசம் பண்ற இடத்துலதான் அது முக்கியமாக உபகாசம் சொல்லுவோம். அந்த வார்த்தைக்கு முக்கியார்த்தம் அதுதான். ஆனா அந்த முக்கியார்த்தத்தை இங்க எடுக்கக்கூடாது. ஏனால் அர்ஜுனன் பகவானுக்கு துவேஷ்யனாக இல்ல, பிரியனாகத்தான் இருக்கான். அது மட்டும் இல்ல, அர்ஜுனனுக்கு சரியான புத்தி வரணும் என்றதுக்கு பரிகாசம் பண்றான், கெடுத்துறதுக்காக இல்லை. அதனால ஏகதலாபாவேன கவுண ஏவாயம் பிரகாசா, ஒரு தளம் கிடையாது. இந்த பரிகாச லட்சணத்தில் இருக்கிற ஒரு தளம் கிடையாது. என்ன தளம்? துவேஷ்ய விஷயகம். துவேஷ்ய விஷயக உபகாசா, துவேஷ்ய விஷயகமாக இருக்கணும். இது துவேஷ்ய விஷயகமாக இல்லை. அதனால ஒரு தளம் அந்த லட்சணத்துல, பரிகாசத்துக்கு லட்சணம் என்னன்னு கேட்டா ஒரு லட்சணம் சொல்லணும் இல்லையா? துவேஷ்ய விஷயே அனுச்சிதாச்சரண பிரகாசன லஜ்ஜோத்பாதனம் பரிகாசான்னு சொல்லணும். பூர்ணமாக பரிகாசத்துக்கு லட்சணம் பண்றதா இருந்தா அதுல துவேஷ்ய விஷயே என்ற ஒரு தளம் இங்க கிடையாது. அது சொல்றார் ஏகதலாபாவேன கவுண ஏவாயம் பிரகாசம். அதனால லோகத்துல நம்ம சாதாரணமா இருக்கிற பிரகாசம் மாதிரி இந்த பிரகாசத்தை எடுத்துக்க கூடாது. இது கதைத்தும் இவ சப்தா பிரகசன் இவ, பிரகாசம் மாதிரின்னு சொல்ற. உண்மையா பிரகாசம் இல்லை இது. அதுக்கு இவ சப்தா லஜ்ஜாம் உத்பாதயித்தும் ஏவ விவேகம் லஜ்ஜாம் உத்பாதயித்தும் இவ விவேகம் உத்பாதயித்தும் அர்ஜுனஸ்ய அனுச்சிதாச்சரணம் பகவதா பிரகாஷ்யதே லஜ்ஜோத்பத்திஸ்து நாந்தரீகதையா அஸ்து மாஸ்து வா இது ந விவக்ஷிதா இது பாவஹ. பாருங்க, அர்ஜுனனுக்கு லஜ்ஜ வர்றதா இல்லையான்றதுக்கு பகவானுக்கு உத்தேசம் இல்லை. இப்போ விவேகம் வரணும்ன்றதான். அது லஜ்ஜ வர்றதா இருந்தாலும் சரி, வராம இருந்தாலும் சரி, இவனுக்கு விவேகம் வரணுமே, அதுதான் நோக்கமா இருக்கு, அதுதான் லட்சியமா இருக்கு. அதனால லஜ்ஜாம் உத்பாதயித்தும் இவ விவேகம் உத்பாதயித்தும் அர்ஜுனஸ்ய அனுச்சிதாச்சரணம் பகவதா பிரகாஷ்யதே லஜ்ஜோத்பத்திஸ்து நாந்தரீகதையா. நாந்தரீகன்னா அவர்ஜனியம். லஜ்ஜ வருமோ இல்லையோ கேட்டா வரும். ஒரு சமூகத்துல எல்லோருக்கும் சமக்ஷமா நின்று ஒரு பரிகாசம் பண்ணும்போது அப்படியே சிரிச்சா, ஒரு பெரியவா நம்மளை பார்த்து சிரிக்கிறதா இருந்தால் நமக்கு ஒரு பரிகாசம் தான். அதனால ஒரு லஜ்ஜை வரும், வராம இருக்க முடியாது. சில பேருக்கு வராதுன்னு வச்சுக்கோங்க. வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, இது
அதுக்காக பண்ணல பகவான். அப்புறம் எதுக்காக பண்றார்? இவனுக்கு விவேகம் வரணும், அதுக்குதான் பண்றார். லஜ்ஜோத்பத்திஸ்து நாந்தரீகதையா, நாந்தரீகம் சொன்னா அவர்ஜனீயதம், நெசசர், அவசியம் வரக்கூடியதா அர்த்தம். அந்த நெசசிட்டியை காமிக்கிறது தான், கண்டிப்பா வர வேண்டியது நாந்தரீகம். ஆந்தரீகதையா அஸ்து, அது வரதா இருந்தா வரட்டும், இல்லைன்னா வேண்டாம். மாஸ்துவா இது ந விவக்ஷா ந விவக்ஷிதா இது பாவः. यदि युद्धारम्भात् प्रागेव युद्धो गृहे स्थितः युद्धम् उत्प्रेक्षेत, यदि युद्धारम्भात् प्रागेव गृहे स्थितः युद्धम् उपेक्षेत तदा न अनुचितं कुर्यात्. महता संरम्भेण तु युद्धभूमाव आगत्य तदुपेक्षणम् अतीव अनुचितम् इति कथयितुम् சேனையோரித்தியாதி விசேஷம். சேனையோர் அங்கேயே நின்றுண்டு சொல்றாரு. அது எதுக்கு இப்பட்டு கேட்டா, இது அத்தியந்தம் அனுச்சிதம். இவனுக்கு யுத்தம் பண்றதுக்கு அவ்வளவு விரோதம் இருக்குன்னா அவனுக்கு தெரியாதா? பீஷ்மன் வரப்போறார், துரோணன் வரப்போறார், பந்துமித்ராதிகள் வரப்போறார் என்று ஏற்கனவே தெரியாதா? அது தெரிஞ்சுன்னு அங்கேயே உட்கார வேண்டியதானே, கிரகத்திலேயே உட்காரணும், வரவே கூடாது. அதுவும் சரியில்லை வச்சுக்கோங்க. ஆனா அதோட விட இது சரியில்லை. வந்ததுக்கு அப்புறம் யுத்தம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆரம்பிக்க வேண்டிய சமயத்துல முடியாதுன்னு சொன்னால் அது இன்னும் லஜ்ஜாஸ்பதமா இருக்கு, காண்பிக்கணும். எது யுத்தாரம்பா பிராகேவ, யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிரகே ஸ்திதா, கிரகத்திலேயே உட்கார்ந்து யுத்தம் உபேட்சேதா, யுத்தத்தை விடுறதா இருந்தால் ததான்னா அனுச்சிதம் குறியாது, அப்ப பரவாயில்லன்னு வச்சு விட்டுருலாம். ஆனால் மகதா சம்ரம்பேணத்து யுத்த பூமாவ ஆகத்தியா, பெரிய எல்லா சன்னாகங்களும் எடுத்து யுத்த பூமியில் வந்ததுக்கு அப்புறம் அது உபேட்சணம் அதீவ அனுச்சிதம், அது விடுறதுன்றது பெரிய ஒரு தப்பு. இது கதையிதும் சேனையோர் இத்தியாதி விசேஷனம், அந்த சேனையில் நடுவிலேயே நின்றுன்னு சொல்றதா, அதுக்குதான் சொல்றார். ஏதச்ச அசோச்சியா நித்யாது ஸ்பஷ்டம் பவிஷ்யதி. நமஸ்காரம்.